நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு அறிவிப்பு தாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள், புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயதான காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் தேவைப்படக்கூடியது நிதி ரீதியான ஆதரவு வந்து தேவைப்படுதுங்க. மூத்த குடிமக்களுக்கு மாதம் மாதம் ஒரு நிலையான வருமானம் இருந்தால் அவங்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. இதற்கு வழிவகை செய்யும் வகையில் மத்திய அரசு பலவித ஓய்வூதிய திட்டங்களை வந்து செயல்படுத்தி வராங்க. அதில் ஒரு முக்கியமான மற்றும் பிரபலமான திட்டம் தாங்க பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா திட்டம். அதாவது 60 வயதிற்கு பிறகு வழக்கமாக ஏற்படும் சார்பு நிலையை தவிர்க்க இது உதவுகிறது. PMSYM திட்டத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஒருவர் எவ்வளவு சீக்கிரம் இதில் சேர்கிறாரோ அவ்வளவு அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்கும். 18 வயது நிரம்பிய ஒருவர் இதில் சேர்ந்தால் அவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 55 மட்டுமே செலுத்த வேண்டும். அதே சமயம் 40 வயது நிரம்பியவருக்கு மாதாந்திர பங்களிப்பு 200 இருக்கும். மாதாந்திர பங்களிப்பு அப்படிங்கிறது பயனாளியின் வயதை பொறுத்தது. ஸோ நீங்கள் 18 வயசு அப்படின்னா 55 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதே 40 வயது அப்படின்னா 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வரம்பு ரூபாய் 55 முதல் 200 வரை இருக்கும். இந்த திட்டம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது. இந்த தொகையை 60 வயது வரை டெபாசிட் செய்ய வேண்டும். இந்த திட்டம் குறிப்பாக அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் மக்களுக்கானது தாங்க. அதாவது ஓட்டுநர்கள், ரிக்ஷா இழுப்பவர்கள், தெரு வியாபாரிகள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், பீடி தொழிலாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டம் ரூபாய் 15,000 அல்லது அதற்கும் குறைவான மாத வருமானம் உள்ள தொழிலாளர்களுக்கானது தாங்க. ஸோ உங்களுடைய மாத வருமானம் அப்படிங்கிறது 15,000க்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மாத வருமானம் ரூபாய் 15,000 அல்லது அதற்கும் குறைவாக உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள். தொழிலாளர்கள் தங்களது வயதுக்கு ஏற்ப மாதாந்திர பங்களிப்பை செய்ய வேண்டும். தொழிலாளி பங்களிக்கும் அதே அளவிலான தொகையை அரசாங்கமும் கணக்கில் டெபாசிட் செய்யும். இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள CSC அல்லது ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் சேர ஆதார் அட்டை மற்றும் சேமிப்பு வங்கி கணக்கு மட்டுமே தேவை. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் திறக்கப்பட்ட அனைத்து வங்கி கணக்குகளுக்கும் இந்த திட்டத்திற்கு செல்லுபடியாகும். உங்கள் கணக்குடன் IFSC தகவலை வழங்கினாலே போதும். செயல்முறை முடிந்ததும் நீங்கள் CSCயிலிருந்தே ஸ்ரம் யோகி ஓய்வூதிய கணக்கு எண் மற்றும் ஸ்ரம் யோகி அட்டையை பெறுவீர்கள். பயனாளி இருந்தால் அவரது வாழ்க்கை துணைக்கு ஓய்வூதிய தொகையில் 50% குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும். பயனாளி 10 ஆண்டுகளுக்குள் திட்டத்திலிருந்து வெளியேறினால் அவரது பங்களிப்பு சேமிப்பு வங்கி வட்டி விகிதத்துடன் திரும்ப பெறப்படும். திட்டத்தில் சேர்ந்த பிறகு பயனாளிக்கு ஒரு ஸ்ரம் யோகி அட்டை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் LIC மற்றும் CSC மூலம் நிர்வகிக்கப்படுகிறது.